கோவையில் ஐக்கிய ஜனதா தளம் தமிழ்நாடு மாநில தொழிற்சங்க ஆலோசனைக் கூட்டம் கோவை கோபாலபுரத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மாநில தொழிலாளர் அணி தலைவர் ஏபி தாமரை வெங்கடேசன் கலந்து கொண்டார். தொழிற்சங்க பேரவை மாநில செயலாளர் மற்றும் கோவை மாவட்ட தலைவர் ஜேடியு தியாகராஜன் 4 அம்ச தீர்மானங்களை நிறைவேற்றினார். அரசு வேலைவாய்ப்பில் 50% இடஒதுக்கீடு, வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்த பயனாளிகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும். தொழிலாளர் மற்றும் அமைப்பு சாரா நலவாரிய அட்டை பதிவு செய்த குடும்பத்தில் உள்ள ஒருவருக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும். வெளி மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டில் வேலை செய்ய வருபவருக்கு அரசு சிறப்பு அடையாள அட்டை வழங்க வேண்டும். வெளி மாநிலத்தில் உள்ள தொழிலாளர்களுக்கும் தமிழ்நாட்டில் பணிபுரியும் தொழிலாளர்களும் பயன்பெறும் வகையில் அரசு தனி வாரியம் அமைக்க வேண்டும் ஆகிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் மாநில துணை செயலாளர் முருகன், கோவை மாவட்ட துணைத் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, கோவை மாவட்ட செயலாளர் செந்தில்குமார், கோவை மாவட்ட செயலாளர் மற்றும் கோவை மாவட்ட தொழிற்சங்க பேரவை அணி தலைவர் பாக்கியலட்சுமி, மாவட்ட மகளிர் அணி தலைவி கீதா தயாளன், மாநில மகளிர் அணி துணைத் தலைவி ரேடியன் கிருஷ்ணா, கோவை மாவட்ட செயலாளர் கவிதாமணி, தூத்துக்குடி மாவட்ட தலைவர் சீதாலட்சுமி, மாவட்ட பொருளாளர் அருள்ராஜ், கோவை மாவட்ட வக்கீல் அணி சிவசண்முகம், ஆலோசகர் பிரசாத், மாவட்ட தொழிலாளர் அணி ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஏபி தாமரை வெங்கடேசன், ஐக்கிய ஜனதா தளம் தமிழ்நாடு தொழிலாளர் மற்றும் தொழிற்சங்க பேரவைத் தலைவர். இன்று 14ஆம் தேதி கோயம்புத்தூரில் உள்ள நமது அலுவலகத்தில் அருகில் உள்ள ஒரு அரங்கத்தில் நமது ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் 4 தீர்மானங்கள் நாங்கள் ஏற்றிருக்கிறோம். இந்த விழாவை ஏற்பாடு பண்ணி கொடுத்த மாவட்ட தலைவர் திரு தியாகராஜன் அவர்களுக்கு நன்றி. அதாவது முதல் தீர்மானம் என்னவென்றால், எம்ப்ளாய்மெண்ட் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ண வேலைவாய்ப்பு கிடைக்காத பசங்க ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக 50% இடஒதுக்கீடு, அரசு வேலையில் 50% இடஒதுக்கீடு தர வேண்டும் என்பது முதல் தீர்மானம். ரெண்டாவது தீர்மானம் என்ன என்றால், நம்மளோட தொழிலாளர்கள் நலவாரிய கார்டு கொடுப்பாங்க. அந்த நலவாரியத்தில் ஒரு சில பெனிஃபிட் கொடுக்குறாங்க. அந்த பெனிஃபிட் அவங்களோட வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு செயல்பட முடியாமல் இருக்குது. அதனால் அந்த வாரிய கார்டு பதிவு பண்ணவங்களுக்கு அரசு ஆளுக்கு குடும்பத்தில் ஒருத்தருக்கு அரசு வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பது இரண்டாவது தீர்மானம். மூணாவது தீர்மானம் என்னவென்றால், அடுத்த மாநிலத்திலிருந்து நம்ம மாநிலத்துக்கு முறையான அடையாளம் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா வேலைக்கு வந்துடுறாங்க. அதுக்கு அரசு அதுக்கு சிறப்பு அடையாள அட்டை வழங்க வேண்டும். நாலாவது தீர்மானம் என்னவென்றால், அடுத்த மாநிலத்திலிருந்து வேலை செய்கிறவங்க, நம்ம மாநிலத்தில் இருக்கிற வேலை செய்கிறவங்க எல்லாரும் நிறைய விஷயத்தில் மாற்றி பாதிக்கப்படுறாங்க. அந்த பாதிப்பை தடுக்கிறவங்களுக்கு புது சட்ட திருத்தம் ஒன்று கொண்டு வரணும். மற்றும் தனி வாரியம் அமைப்பதுக்கு நாங்கள் கட்டாயப்படுத்தி வலியுறுத்தி வந்திருக்கிறோம். இது 4வது தீர்மானம். இந்த 4 தீர்மானத்தையும் அரசுக்கு செயல்படுத்துறதுக்குள்ள எல்லா நடவடிக்கையும் எங்கள் மாநில தொழிலாளர் அணி மற்றும் மாவட்ட தொழிலாளர் அணி தொழிற்சங்க பேரவையிலிருந்து முழு முயற்சியுடன் அரசுக்கு தெரியப்படுத்தக்கூடிய எல்லா வேலைகளும் நாங்கள் செய்ய போகிறோம்.